இந்தியாவில் ஆரியர்கள் தான் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள், ஆரிய நாகரிகம் தான் இருந்தது என்ற கருத்துருக்கையெல்லாம் உடைத்து அதற்கு முன்பாகவே ஒரு திராவிட நாகரிகம் இந்தியாவில் இருந்தது என்று உலகிற்கு பறைசாற்றிய நாள் தான் இந்த ஆண்டை 2024 இந்த ஆண்டை சிந்து சமவெளி அகலாய்வு 100வது நூற்றாண்டாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கொண்டாடுகிறது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிடர்களுடைய நாகரிகம் என்பதை மறைப்பதற்காக சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற இல்லாத ஒரு சரஸ்வதி நதியை கொண்டு வந்து இணைத்து அதை மாற்ற முயற்சி கொண்டிருக்கிறதாக நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் கேரள திரையுலகம் உண்மையிலே படத்துல சினிமா மொழியில கதையில ஒரு உச்சத்துல போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல யாரை கண்டுபிடிச்சோ தெரியல. இந்த பாலியல் நடிகைகள் மீதான பாலியல் சீண்டல் குறித்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமே புயலே கேரள திரைத்துறையில அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் மலையாளத்துல மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, இப்ப கன்னடத்துல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்படி நார்த் இந்தியால இதை விட அதிகமா இருக்கு. ஆனா கேரளாவில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை முன்னுக்கு பேசப்படக்கூடிய பிரச்சனையாக நடிகைகள்லாம் இப்ப முன்னாடி இருக்குன்னா, இந்தியாவில் எந்த மொழி சினிமாவும் பேசாத ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியலை இந்த படம் பேசும். எப்படி காமிக்கிறாரு பாருங்க. முதலாளி எப்படி இருப்பான், தொழிலாளி எப்படி இருப்பான், இப்படித்தாங்க படம் முழுவதும். படம் மிக அற்புதமாக ஒரு குறியீடுகள், அழகியான கவித்துவமான குறியீடுகளா அப்படியே குறியீடு. இதுல காவலை மட்டுமல்ல, கம்யூனிசத்தையும் உனக்கு கொடுக்குறோம், நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுமா. நூறு அல்ல பிரச்சனை, நூல் தான் பிரச்சனை. எவ்வளவு பெரிய இந்தியாவுடைய எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் விஷயத்தை 3 வரியில சொல்லிட்டு இருக்காங்க. இதான் நம்ம கவிஞர்கள் எல்லா இடத்துலையும் தன்னுடைய இதையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி, இன்னையிலிருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக 100 வருஷத்துக்கு முன்னாடி 1924 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்தியாவில் இப்படி ஒரு நாகரீகம் மண்ணுக்குள் புதைந்து இருக்கிறது என்று அறிவித்த நாள். 1924 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஜான் மார்ஷல் என்ற பிரிட்டிஷ் அரசை சேர்ந்த இந்தியாவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஜான் மார்ஷல் தான் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நகரங்கள், மண்ணுக்குள் புதைந்து இருக்கக்கூடிய அந்த நகரங்களை கண்டுபிடித்து, இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்று உலகிற்கு முதலாக அறிவித்த நாள். அப்பொழுதுதான் இந்தியாவில் ஆரியர்கள் தான் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள், ஆரிய நாகரிகம் தான் இருந்தது என்ற பழைய கருத்துருக்கையெல்லாம் உடைத்து அது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம், அதற்கு முன்பாகவே ஒரு திராவிட நாகரிகம் இந்தியாவில் இருந்தது என்று உலகிற்கு பறைசாற்றிய நாள் தான் இந்த செப்டம்பர் 1924. இப்போது 100வது ஆண்டு. இந்த ஆண்டை 2024 இந்த ஆண்டை சிந்து சமவெளி அகலாய்வு 100வது நூற்றாண்டாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கொண்டாடுகிறது. அதுக்கு முதல் கட்டமாக போன 2 வாரங்களுக்கு முன்பாக தரங்கம்பாளையில சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த ஒரு ஆய்வரங்கம் நடைபெற்றது. அவினாசி கிளை சிந்து சமவெளி அகலாய்வு நூற்றாண்டுங்கிற ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க. அதை ஆர் பாலகிருஷ்ணன், சிந்து சமவெளி ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர் ஆர் பாலகிருஷ்ணன் எல்லாம் நடத்துறாங்க. அதோட தொடர்ச்சி தான் இப்ப கீழடியில இருக்குது. அதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியாக இருப்பதுதான் இப்ப வந்துட்டு இருக்கு. அதனால இன்னும் நான் இதுக்கு நேரடியாக இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப இருக்கக்கூடிய பாஜக மதவாத அரசு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிடர்களுடைய நாகரிகம் என்பதை மறைப்பதற்காக சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற இல்லாத ஒரு சரஸ்வதி நதியை கொண்டு வந்து இணைத்து அதை மாற்ற முயற்சி கொண்டிருக்கிறதாக நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் சிந்து சரஸ்வதி நாகரிகத்தை நாம் மறுதளிக்க வேண்டிய கட்டாயத்திலேயே நம்ம இருக்கிறோம். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இனி இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தை கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டாக நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம், பேசுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த வாழை திரைப்படத்துக்கு வருவோம். ஒண்ணு தமிழ்ல பார்த்தா ஒரு பக்கம்
மாஸ்டரு காலா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு விரல சுண்டு விரலையே அப்படியே பந்தாடுற மாதிரி படமா வந்துட்டு இருக்கும். பந்தாடுற மாதிரி படமா வந்துட்டு இருக்கு. ஒரு திடீர்னு பார்த்தா நல்ல நல்ல படமா வந்து குவியும். இந்த சீசன் வந்து நல்ல படங்களா தமிழுக்கு வந்து குவியிற சீசனா இருக்கு. தங்கலான் படம் வந்தது. தங்கலான் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வாழை வந்துருச்சு. வாழைக்கு போலாம் அப்படின்னு புக் பண்றதுக்குள்ள கொட்டுக்காளி வந்துருச்சு. கொட்டுக்காளி எப்படா பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து ஜமா வந்துருச்சு. போகுமிடம் தூரம் இல்லை, போகுமிடம் தூரம் இல்லை. இப்ப பரார் படம் வருது, பரார் படம் வருது. இப்படி 6 படங்கள் உண்மையிலே சமூக மாற்றத்திற்கான சமூக மாற்றத்தை சொல்லக்கூடிய 6 படங்கள் ஒரே சமயத்துல வந்திருக்கு. ஒரு என்ன நான் நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு வாரம் அப்படியே லீவை போட்டுட்டு ஆபீஸ்க்கு லீவை போட்டுட்டு வரிசையா அந்த படத்துக்கு டெய்லி போய் பாத்திரலாம். ஏன்னா இந்த கொட்டுக்காலிலும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாழை கூடி நிறைய பேர் எழுதிட்டாங்க, அதனால படம் ஓடுது. நீ ஒரு வாரம் 10 நாள் கூடி ஓடும் வாழை. ஆனா கொட்டுக்காளி யாருமே எழுதல, அதுல போயிரும் போடுறாங்க. அதே ஜமாவும் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு எல்லாம் தெரியாது. அதனால வந்து உடனடியாக இந்த 6 படத்தையும், அதுல வாழை சில பேர் பார்த்திருப்பீங்க, தங்கலான் பார்த்திருப்பீங்க. இந்த இது வந்து கொட்டுக்காளி, ஜமா இதெல்லாம் வந்து நம்ம அவசியமாக தயவு செய்து ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டாவது போய் பார்க்க வேண்டிய படங்கள் போவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்ப கேரள திரையுலகம் வந்து உண்மையிலே படத்துல வந்து சினிமா மொழியில கதைகள்ல வந்து ஒரு உச்சத்துல போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து யாரும் கண்டுபிடிச்சோ தெரியல, இந்த பாலியல் நடிகைகள் மீதான பாலியல் சீண்டல் குறித்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமே புயலே கேரள திரைத்துறையில வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அதாவது சினிமாவும் நடிகர்கள் மீதான நடிகர்கள், துணை நடிகர்கள், பெண் கலைஞர்கள் மீதான பாலியல் சுரண்டல் என்பது வந்து ஒன்றும் பிடிக்க முடியாத ஒரு சாபக்கேடாகத்தான் இருக்கும். ஏன்னா சினிமா தொழில் இண்டஸ்ட்ரிங்கிறது அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி எல்லாம் மலையாளத்துல மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, இப்ப கன்னடத்துல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்படி வந்து நார்த் இந்தியால இதை விட அதிகமா இருக்கு. ஆனா கேரளாவில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை முன்னுக்கு வந்து பேசப்படக்கூடிய பிரச்சனையாக நடிகைகள்லாம் இப்ப முன்னாடி வந்து இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இதன் மீது உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கும். பரவாயில்ல, நிறைய நடிகர் நடிகைகள்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு அவங்கள பகச்சிக்காம எப்பயுமே பகச்சிக்க மாட்டாங்க. எப்படி வந்து வீராங்கனைகள்லாம் வந்து மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இவ்வளவு போராடினாலும் பிஜேபி அரசு அவங்க தலைவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து முனைப்பாக இருந்தாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யாரு ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்றாலும் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட நடிகர்களுக்கு, பெண் கலைஞர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு கமிட்டி அடைச்சு, அந்த கமிட்டியின் கூட்டப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சங்காட்டி இன்னைக்கு தைரியமா பல நடிகைகள் வந்து வாக்குமூலம் கொடுத்து, எனக்கு நான் ரொம்ப பிடித்த நடிகர்கள் தான் இப்ப சிக்கிட்டு இருக்காங்க. ஜெயசூர்யாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஜெயசூர்யா. இப்ப சித்திக்கு அருமையான துணை நடிகர் வந்து குணச்சித்திர நடிகர் எல்லாம் இப்ப பாக்குறப்ப எங்க திடீர்னு பக்கு நடிச்சு மோகன்லால் பேர் வந்துருமா, பொங்கடி பேர் வந்துருமா, பக்கு வேற அடிச்சுக்குது. அது மாதிரி போயிட்டு இருக்கு. என்னன்னா இதே ஒரு சூழல் வந்து நடிகர்கள் தைரியமாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் மாநிலங்களிலும் வர வேண்டும். இது ஒரு பாடமாக இருந்து வந்து அது ஒரு பெண் கலைஞர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் அதை வலியுறுத்துகிறது. இப்போ ஒரு படம் வாழைக்கு போறதுக்கு முன்னாடி மலையாளத்துல ஒரு படம் மந்தாகினின்னு ஒரு படம் பார்த்தேன். அது பாருங்க, வாய்ப்பு கிடைச்ச பிரைம்லயோ ஹாட்ஸ்டார்லயோ இருக்கு. படம் முழுக்க ஒரே ரவுஸ் தான். வந்து பாத்தீங்கன்னா கேரளா சினிமால பாத்தீங்கன்னா வந்து தண்ணி அடிக்கிற சீனு எல்லாமே இருக்காது. எந்த படத்தை எடுத்தாலும் கல்யாணம் அப்படின்னாலும் ஒரு பக்கம் தண்ணி அடிக்கிற சீன் காமிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பமா சேர்வாங்க, தனியா ஒதுக்குவாங்க. சத்த வீடா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்கா, மாலை போட்டோடனே பக்கத்துல பாட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆமா, இப்படிதான் அந்த படத்துல இருக்கும். ஆனா அந்த படம் முழுவதும் தண்ணி அடிக்கிற சீன் தான். படம் முழுக்க தண்ணி அடிக்கிறீங்க. அது என்ன ஸ்பெஷல்னா, வந்து அன்னைக்கு தண்ணி கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து தண்ணி அடிப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படியே மாப்பிள்ள அப்படியே பதக்கமா இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் பதக்கமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருக்கடிச்சு போய் எல்லாம் பதக்கமும் போயிடும், டென்ஷன் எல்லாம் போயிடும். அவன் இல்ல அப்படி இப்படிம்பா.
நான்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லி சரி ஊத்தி கொண்டு போய் ரூம்ல வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேணும்னே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊத்திடுவான். இரு எனக்கு அப்படி பண்ணி இல்ல இரு உன்னை அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஊத்திடுவான். அதான் கடைசியில என்னன்னா பொண்ணு மாத்தி குடிச்சிடும். இதுதான் படம், இதுதான் படம். அது மாத்தி குடிச்சிட்டு இவன் உள்ள போன அது பண்ற ரவுஸ் இருக்கே, அந்த ரவுஸ் தான் படம் கொடுக்க அது பாட்டுக்கு இந்த போதையில பண்ணிட்டு அவன் பழைய காதலனை பேர சொல்லி அவனை இன்னைக்கு நான் இப்பயே பார்த்தா அவனை காதலை விட்டுட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், இப்பயே பார்த்தவன எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் யாரும் அந்த காதலன் யாரும் அவனை என்னமா பண்ணாங்க அப்படின்னு இந்த பக்கம். அப்ப இந்த பக்கம் கேட்பாங்க அந்த பையனோட அம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பீர் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரூம்ல. அவன் சொல்லுவான் ஏதோ பிரச்சனையா இது அம்மாவோட சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்கம் காய்ப்பா அவங்க அம்மா நான் பீர் அடிச்சுட்டு இருக்கோம். இப்படியா அந்த படம் போவோம், எல்லாம் பேசி கீசி சரி நீ ஒருத்தன் உடனே நீ கெட்டு போனா பொண்ணு கெட்டு போயிடுச்சோ, காதலை ஏமாத்திட்டான்னு சொல்றான் இல்லையா, கெட்டு போயிருக்குமோ வயிற்றுல இருக்குமோ அப்படி இப்படின்ட்டே போவோம். உங்க அம்மா நான் சேர்ந்துக்கிட்டு சரி எறா அந்த காதலனையே போய் நேரா பாத்துருவோம் என்னன்னு கேட்டுருவோம் வா அப்படின்னு சொல்லி ஜீப்ல அந்த அம்மா கூட்டிப்போம். அந்த அம்மா டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறது போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 2 பெக் எடுத்து குடிச்சிட்டு தான் போவோம். அந்த அம்மா தைரியமா போகணுங்கிறக்காக இவங்க ஒரு ஜீப்ல போவாங்க. போலீஸ் நிப்பாட்டுவான். போலீஸ் நிப்பாட்டுனே பாப்பான். உடனே அவன் பேசிட்டு இருக்கிறப்பயே அந்த இது இருக்கு இல்லையா மோந்து பாக்குறது, இந்த இது பார்த்தா அதுல வாசம் பயங்க அதே பீப்பு நடிக்கும். என்னடா அது பீப்பு லேடிஸ் போறதுல பார்த்தா ஒவ்வொருத்தையும் சேர்க்கா அத்தனை பேரும் தண்ணி அடிச்சுப்பாங்க லேடிஸ். அப்புறம் அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் மேலேயே வாங்கி எடுக்கும். அந்த கதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை ஏதோ குற்றவாளி மாதிரி உங்க காதலனை பத்தி இதே பேசுறான் அப்படி அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறவங்க பொண்ணு தண்ணி அடிச்சு வரல இருந்தது உடனே புறப்படுவாங்க அப்படின்றவாங்க. அவங்க புறப்பட்டு ஓடியாருவாங்க. எப்படியா அந்த படம் போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இடத்துல சினிமா மலையாள சினிமா எந்த இடத்துல நிக்குதான் இந்த இடத்துல தான் நிக்குது. அவன் ஒவ்வொரு பிளாஷ்பேக் சொல்லிட்டே வருவான். இதுல போகும்பொழுது அந்த பெண்ணு வந்து பிளாஷ்பேக் சொல்லிட்டே வருவா. எப்படி ஏமாத்தினான், அப்ப காதலிச்சது போனது குடிச்சது எல்லாம் பிளாஷ்பேக் சொல்லிட்டே வருவான். அப்ப கடைசியில ஒரு இடத்துல வந்து அப்படியே சொல்லும் பொழுது சொல்லுவான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி வீட்டுல ஒத்துக்கல பெங்களூர் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வந்து பெங்களூர் போய் அங்க சொல்லிட்டு இருப்பான். அப்ப பெங்களூர்ல வந்து தங்கறதுக்கு வீடு வேலைக்கு சாப்பாடுக்கு இதெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் என் 10 பவுன் நகையை கட்டி கொடுத்துருவேன், வாங்கிட்டு போனவன் தான் வரல. அப்ப அவன் ஏமாத்துறான்னு சொல்றது இதுதான். இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரிஞ்சுட்டு ஏமாத்திட்டானா கெட்டு போயிட்டானா புரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே டார்ச்சர் பண்ணி கொடுத்து போவாங்க. இந்த இடத்துல தான் மலையாள சினிமா நிக்குது. இவன் சொன்னனையே அந்த தண்ணி அடிச்சு அவங்க அம்மா பையனோட அம்மா மாமியார் அவங்க நாத்தனார் பிள்ளை எல்லாம் இருக்கிறவங்க ஜீப்ல இருந்துட்டு இப்படி பண்ணிட்டானா அவனை விடக்கூடாதுடா பாத்திரலாமா ஒரு கையே பாத்திரம் அவன் இடத்துக்கு போவாங்க. போய் அவன் இருப்பான். அந்த அம்மா அந்த பையனோட அம்மா மாமியார் அந்த சீனை வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற சீன் மாதிரி இல்லை. யோகி ஒரே உதா அவனை நெஞ்சில தெரிச்சு போய் விடுவான். படம் எப்படி ஆரம்பிச்சு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல தண்ணிய வந்து மாத்தி கொடுத்து போதையை மாத்தி கொடுத்து அந்த போதையில ரவுஸ் பண்ணி கெட்டு போயிட்டான்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்லி எங்கேயோ படத்தை கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் பிடிப்பான் பாருங்க. அதுதான் இன்னைக்கு மலையாள சினிமா. இருந்தாலும் பாலியல் சிக்கிட்டு தவிக்குது. இது ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழைக்கு வருவோம். வாழை என்பது இன்னைக்கு நம்ம வந்து மாரி செல்வராஜனுடைய உங்களுக்கு வந்து பரியேறும் பெருமாள், கர்ணன், கடைசியில இப்ப வந்த மாமன் மூணுமே வந்து ஜாதிய பாகுபாடுகளை ஜாதிய வன்கொடுமையை பட்டியலின மக்கள் மீதான ஜாதிய வன்கொடுமையை வந்து மிக அற்புதமாக தத்துவமாக சொல்லக்கூடிய படங்களாக வெற்றிகரமான படமாக வந்துச்சு. ஆனா இந்த வாழை அதுல இருந்து சற்று மாறுபட்டது. வாழை வந்து இந்த மாதிரி ஜாதிய பாகுபாடுகளை வந்து பேசக்கூடிய படம் இல்லை. மாறாக அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலாளர்களுடைய வாழ்வியல் பாடுகளை சொல்லக்கூடிய கதை. நீங்க நிறைய சினிமாக்களை வந்து பட்டாசு தொழிலாளர்களுடைய வாழ்வியலை வந்து நம்ம தமிழ் சினிமா பேசியிருக்கு, பீடி தொழிலாளர்களுடைய வாழ்வியலை பேசியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மொழி சினிமாவும் பேசாத ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியலை இந்த படம் பேசுது. அதான் வாழை தோட்டத்தில் வாழை தார் அறுத்து வாழை தார்களை தனது தலையில் சுமந்து கொண்டு போய் லாரியில் ஏற்றக்கூடிய அந்த வாழை தார் தொழிலாளர்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய படமாக இருக்கிறது. அந்த படத்தினுடைய அதெல்லாம் எளிய மக்கள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள், அவங்க பட்டியலின மக்களான கூட அந்த வெளிப்படையா அந்த படத்துல சொல்லல, எந்த இடத்துலயுமே சொல்லல. பட்டியலின மக்கள் அப்படிங்கிறது வந்து வசனத்திலேயோ
வேற அவங்க வாழ்வியல் முறையில எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனால் அவங்க பார்க்கின்ற காமிக்கிறதெல்லாம் எல்லாமே எளிய மக்கள். அந்த எளிய மக்கள் அவங்களுடைய அன்றாட வயிற்றுப்பாட்டுக்காக போய் லாரியில கூட்டமாக ஏற்றிட்டு போய் வாழைத்தோட்டத்தில் அந்த வாழை மூட்டை வாழைத்தாறு, பச்சை வாழைத்தார 2 தார் தலையில சுமந்து வந்து அந்த வாழைத்தோட்டத்துக்குள் நடந்து வந்து சின்ன வாய்க்கால்கள், அதை வந்து சேறு, சகதி, மேடு, வயல் இதெல்லாம் கடந்து அந்த லாரிக்கு கொண்டு வந்து ஏற்றி இறக்குறதுக்கு ஒரு வாழைத்தாருக்கு 1 ரூபாய் கூலி. 1 ரூபாய் கூலி. அந்த 1 ரூபாய் பத்தாதுக்கு 1 ரூபாய் சேர்த்து 2 ரூபாயா கொடுங்கன்னு போராடுறாங்க. அதுல பெரியவங்க மட்டும் இல்ல, அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த குடும்பங்கள் இருக்கிற சிறுவர்களையும் அந்த வேலைக்கு அந்த குடும்பத்தார் பயன்படுத்துறாங்க. அந்த சிறுவர்களும் 2 வாழைத்தார தலையில சுமந்துகிட்டு எப்படி சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய படம் தான். ஒரு பக்கம் எப்படி இந்த தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்று இந்த படம் சொல்லுகிறது. வர்க்க போராட்டம் அங்கு எப்படி நடக்கிறது, கூலி உயர்வு போராட்டம் ஒரு வந்து தொழிலாளர் அமைப்போ அல்லது கட்சியோ வரல, இருந்தாலும் அந்த தொழிலாளர்களை தன்னெழுச்சியாக கூலியை கேட்டு போராடக்கூடிய அந்த காட்சி இடையில மிக அற்புதமாக முதல்ல இருந்த படங்கள்ல கூட சில இடங்கள்ல அப்படியே அப்பட்டமாக சொல்ற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் வந்து மாறி சொல்கிறாங்க. ஆனா இந்த படத்துல எந்த இடத்துலையுமே அப்பட்டமாக எந்த விஷயத்தை பிரச்சாரமாகவோ அப்பட்டமாகவோ வெளிப்படையாகவோ மாரிராஜ் சொல்ல அந்த அளவுக்கு ஒரு அழகியலோடு சினிமா அழகியல் கவித்துவமான ஒரு சினிமா மொழியில சொல்லியிருக்கிறார். அதுல வந்து அந்த சிறுவர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய காட்சி எப்பயுமே ஒருத்தர் எழுதியிருந்தாரு, எப்பயுமே ஒரு பையனுக்கு வந்து முதல் காதலிங்கிறது அவங்க டீச்சரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் விமர்சனத்துல எழுதினார். அது மாதிரி எப்பவுமே டீச்சர் பிடிக்கும் நமக்கு. இப்ப கூட ஒருத்தர் முக்கியமான எழுத்தாளர் எழுதியிருந்தாரு, நாம படிக்கிற காலத்துல டீச்சர் அப்படியே உருன்னு சந்திரமுகி மாதிரி இருந்தாங்க. இப்ப எல்லாம் பார்த்தா டீச்சர்களே அவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்க ஐயா, இப்ப கூட ஸ்கூல்ல சேர்த்து படிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தாரு. அந்த மாதிரி டீச்சரே வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமாக, அதுவும் வந்து படத்தை வந்து இழுத்தி கொண்டு நிறுத்தி கொண்டு போகக்கூடிய அற்புதமான காட்சியாக இருக்கு. ஒரு இடத்துல எனக்கு மிகவும் பிடித்தமான காட்சி எப்படி அந்த குறியீடுகள் மூலமாக சொல்றாரு அப்படிங்கறதுல வந்து அவன் வந்து அந்த பையன் வந்து காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, பசியில வெயில்ல அலைஞ்சு பசியில துடிச்சு போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான ஒரு வாழைத்தோப்புக்குள்ள பூதுவான். எங்கேயும் எல்லாம் மேல பாப்பான், எல்லாம் காயா இருக்கும். ஒரே ஒரு வாழைத்தாறுல மட்டும் 2 இது படுத்து இருக்கும். அதை இது பண்றதுக்கு புடுங்கறதுக்கு பாப்பா முடியல. அப்புறம் அதையில எடுப்பான், வாழைத்தாறு சரிஞ்சு இருக்கும். அதுல எடுத்து 2 பழத்தை, ஒரு பழத்தை சாப்பிட்டு இருக்கவே அந்த தோட்டத்து முதலாளி வந்து அந்த நார்ல வாழைத்தார் நார்லயே போட்டவன அடின்னு அடிப்பார். நீங்க படம் பார்த்தோம்னா அந்த காட்சியை பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்குமா, உடனே அடுத்த பக்கம் காய்ப்பாரு. இது அடிச்சுட்டு இருக்கிறப்பவே அடுத்த பக்கம் காய்ப்பாரு, இயக்குனர் அடுத்த பக்கம் காய்ப்பாரு. இன்னொரு வாழைத்தோப்புல இவங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வாழைத்தாறு அறுத்து தலையில வச்சு கொண்டு வருவாங்க. அந்த பையனோட அக்கா வேம்பு வந்து 2 வாழைத்தாறு வச்சு கொண்டுட்டு வருவாங்க. அப்படி ரோட்ல நடந்து பின்னாடி நிறைய பேர் எல்லாம் வாழைத்தாறு கொண்டுட்டு வருவாங்க. அதுலயும் 2 பழம் பழுத்திருக்கும். அந்த வாழைத்தாறுலையும் வேம்பு அவங்க அக்கா கொண்டு வர வாழைத்தாறுலையும் 2 பழம் பழுத்திருக்கும். எதிரில ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டியும் ஒரு சின்ன குழந்தையும் வந்துருக்கிறப்ப நேரா அந்த புள்ள அந்த வேம்பு அப்படியே கை தன்னை போல மேல போய் அந்த பழுத்திருக்கிற ஒரு வாழை பழத்தை மட்டும் அப்படியே புடுங்கி அந்த குழந்தை கேட்காது, போக போக அப்படியே கொடுத்துட்டு போவான். அந்த குழந்தை வாங்கி என்னமோ பெரிய அமிர்தம் கிடைச்ச மாதிரி சந்தோஷத்துல அந்த வாழை ஞாபகம் அந்த காட்சினால அப்படியே வந்து சாப்பிடுவான். ஒரு பக்கம் ஒரு வாழைப்பழத்தை அந்த தாறுல இருந்து புடுங்கிட்டாங்கிறதுக்காக அந்த தோப்பு முதலாளி அந்த சிறுவனை வந்து வாழை நார்லயே அடின்னு அடிக்கிறான். அவன் முதலாளி இங்க வாழைத்தார தலையில கொண்டு போற ஒரு பெண் தொழிலாளி, கூலி தொழிலாளி போற போக்குல எதிரில வர ஒரு குழந்தைக்கு அது கேட்காமயே ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா போறான். எப்படி காமிக்கிறாரு பாருங்க. முதலாளி எப்படி இருப்பான், தொழிலாளி எப்படி இருப்பான். இப்படித்தாங்க படம் முழுவதும் படம் வந்து மிக அற்புதமாக ஒரு குறியீடுகள், அழகியான கவித்துவமான குறியீடுகளா அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பார். நீங்க எல்லா படத்துலையும் வந்து காதலைத்தான் சொல்லுவாங்க, காதலுக்கு வந்து எதையாவது குடிப்பாங்க. அப்புறம் வந்து இது அக்காக்காக அக்காவோட காதலுக்கு அக்கா சொல்லுவான், மருதாணியை கொண்டு போய் அவர் கொடுறான். இவன் மருதாணியை கொண்டு போய் கொடுப்பான். கொடுக்கும் பொழுதுமே என்ன பண்ணுவான், அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் இறந்துட்டாரு. அவங்க அப்பாவுடைய கம்யூனிஸ்ட் சின்னம் இருக்கக்கூடிய அரிகால் சுற்றில் இருக்கிற சின்னத்துடைய அந்த பேட்சையும் கொண்டு போய் அக்காவுடைய காதலனுக்கு கொடுப்பான். அப்ப என்னன்னா இதுல மிகப்பெரிய ஒரு இதுல வந்து காதலை மட்டுமல்ல,
கம்யூனிசத்தையும் உனக்கு கொடுக்குறோம், நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அக்கா அவர் நம்ம அப்பா மாதிரியே பேசுறாருக்கா, ஏன்னா இதை கொடுக்குறேன்னா அவர் நம்ம அப்பா மாதிரியே பேசுறாருக்கா அப்படின்னா, எங்க அப்பா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவரா இருந்தாரு, எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்தாரு, தலைவரா இருந்தாரு, நீ எங்க அக்காவுக்கு வீட்டுக்காரரா வர போற, நீயும் ஒரு கம்யூனிஸ்டாக வேண்டும் என்று அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு குறியீடாக சொல்றார். இப்படி படம் முழுக்க அற்புதமான குறியீடுகளாலும் அழகியனான காட்சிகளாலும் இருக்கு. ஆனா படம் முழுக்கும் வலிமிகுந்த காட்சிகளும் நிறைய இருக்கு. அந்த வாழைக்காரெல்லாம் சுமந்துட்டு போற அந்த பெண்கள், வயதான அம்மா, இந்த சிறுவர்கள்லாம் சுமந்துட்டு போகும்பொழுது இன்னமும் நம்ம தலையில ஒரு டன் பாரத்தை, நம்ம மனதுல ஒரு டன் பாரத்தை ஈர்த்திருக்க மாதிரி ஒரு கனமான காட்சிகளாக போயிட்டு இருக்கு. அவசியம் நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க. உண்மையிலே மாரி செல்வராஜ் அருமையான ஒரு தொழிலாளர்களுடைய, ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பாடுகளை, ஒரு வர்க்க போராட்டத்தை சொல்லி இருக்கக்கூடிய, எப்படி முதலாளிகள் தொழிலாளர்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு லாபம் தான் முக்கியம், எப்படி தொழிலாளிகள் முதலாளி நடந்து கொள்வான் என்பதை அந்த முதலாளி வர்க்கத்தினுடைய குணாம்சத்தை மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அவசியம் பாருங்க. அதோட நான் சொன்ன அந்த கொட்டுக்காளி அப்படிங்கிற ஆணவ படுகொலைகளை பற்றி சொல்லக்கூடிய படம். முக்கியமாக எந்த ஒரு சினிமா சமரசமும் இல்லாமல், நாம் எதிர்பார்க்கக்கூடிய வழக்கமா பார்க்கக்கூடிய சினிமா பாணி இல்லாமல் படம் 1.5 மணி நேரம் தான் படம்னாங்க. நான் கண்டிப்பா அடுத்த படம் கொட்டுக்காளி தான் பார்க்க போறேன். லீவ் போட்டுட்டு ஏதாவது பார்க்கணும். அதே மாதிரி ஜமா அப்படிங்கிறது திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூத்து கலைஞர்கள், ஜமா அடிக்கக்கூடிய அந்த கலைஞர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய படம். ஜமான்னு சொல்லியே நம்முடைய மறைந்த காமகிசாமியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கருப்பு கருணா அவர்கள் ஜமாவுக்கு ஒரு குறும்படம் இயக்கி இருக்கிறார். அந்த ஜமா அவங்க கலைஞர்களுடைய வாழ்வியலை பற்றி அதே கொஞ்சம் நீட்சியான ஒரு படமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஜமா படங்கிறது. அதையும் பாருங்க. அப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த 4 படங்களையும் நீங்க அவசியம் பாருங்க. இந்த 5 படங்களையும் பற்றி அடுத்த இலக்கிய சந்திப்பில் நம்ம கண்டிப்பாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.